ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, மோட்டிவேஷன்னா என்ன மக்களே? நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. எனக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. எனக்கு வந்துட்டு இந்த மாரி பண்ணணும். நான் பெரிய ஆள் ஆகணும். எனக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுது. பட் தே டோன்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி மோட்டிவேஷன் இட் இஸ். மோட்டிவேஷன் இஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டூ மூட். இப்போ காலையில எந்திரிச்சு உன்னால ஜிம்முக்கு போக முடியலன்றது, இட்ஸ் நாட் லெஸ் ஆஃப் மோட்டிவேஷன். உனக்கு மூட் இல்ல போறதுக்கு. அண்ட் உனக்கு ரியலா என்னன்னா, உங்களுக்கு ரியலா அந்த டிசிப்ளின் டு பி ட்ரிவன் பை பர்ப்பஸ். அந்த பர்ப்பஸ ரீச் பண்ணணுன்ற டிசிப்ளின் உங்களுக்கு இல்ல. அத விட்டுட்டு மூட் இல்லன்றதுக்கும், மோட்டிவேஷன் தேவைன்றதுக்கும் இட்ஸ் டிஃபரெண்ட். கரெக்ட்டா? காலையில எந்திரிச்சு உங்களால ஜிம்முக்கு போக முடியல அப்படின்னா, இட்ஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டூ மோட்டிவேஷன். உங்களுக்கு அதோட பர்ப்பஸ் இல்ல. அதோட நீட் இல்ல. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிவ் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது இன்ட்ரின்சிக் அப்படின்னா, ஒரு இன்டர்னல் புஷ். உங்களுக்குள்ள ஒரு புஷ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு என்னோட பாடிய நான் கண்ட்ரோலா வச்சுக்கணும். ஐ வாண்ட் டூ ஹேவ் 6 பேக்ஸ் ஆர் ஐ ஹேவ் டூ ஹேவ் அ ஃப்ளாட் டம்மி அப்படின்ட்டு ஒரு புஷ் இருக்கணும். ஓகே. ஐ அம் ஸோ ஹேவிங் அ ட்ரீம் டு பி லைக் திஸ். ஐ ஹேவ் அ பேஷன் ஆஃப் மை லைஃப். எனக்கு இந்த மாரி ஆகணும். லைஃப்ல பெரிய ஆள் ஆகணும். என்னோட சக்ஸஸ் வந்துட்டு உலகம் பூரா பேசணும் அப்படின்ட்டு ஒரு இன்டர்னல் புஷ். எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா இந்த ரிவார்ட், ஃபியர் ஆஃப் லூசிங், பியர் ப்ரெஷர். நம்ம தோத்துருவோமோ, நம்மள யாராச்சும் குறை சொல்லிருவாங்களோ, நம்ம பண்றத தப்புன்னு யாராவது சொல்லிடுவாங்களோ. அதாவது இந்த 2 சைடு இருக்கு இல்லையா? இந்த 2 சைடுக்கும் நடுவுல மாட்றது தான் தி இன்ட்ரின்சிக் அண்ட் தி எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். ஓகே. இந்த இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்ஸ் இருந்தா தான் வி வில் நாட் கெட் டவுன். கரெக்ட்டா? எக்ஸ்ட்ரின்சிக் என்னன்னா ரிவார்ட்ஸ். எப்பயுமே நம்ம வந்து பேசுவோம். ரீசென்ட்டா நம்ம ஒரு எபிசோடு கூட பேசியிருப்போம். ஸ்மால் வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய கோல் ரொம்ப பிக், ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க போற வழி, உங்க பாத் கிளியரா இல்ல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மோட்டிவேஷன் வந்துட்டு தேவைப்படும். மோட்டிவேஷன் ஐடியலி டசன்ட் கம்ஸ். நீங்க வந்துட்டு கடையில போயிட்டு 10 கிலோ எனக்கு மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டாலாம் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்காது. மோட்டிவேஷன் ஹேஸ் டு பி பில்ட் இன்சைட். நம்ம வந்துட்டு அதை எப்படி நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நம்ம ஜிம் மோட்டிவேஷன் எடுத்துக்கிறோமே. ஜிம்ல இந்த மாரி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க, தே ஷுட் வாட்ச் ஜிம் ரிலேட்டட் மோட்டிவேஷன்ஸ், தி டயட் சார்ட்ஸ். இது எல்லாத்தையும் பத்தி அவங்க பார்க்குறப்ப தான் தே வில் கெட் மோட்டிவேஷன். ஓகேவா? இப்போ என்னோட பேஷன் என்னன்னா, ஐ ஹேவ் டு பிகம் பிக் இன் பாட்காஸ்ட் ஆர் சம்திங் எல்ஸ் லைக் யூடியூப்ல பெரிய ஆள் ஆகணும். ஐ ஹேவ் டு பி அன் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னா, ஐ ஹேவ் டு ஃபாலோ சம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கெட் மோட்டிவேட்டட் பை சீயிங் தெம். பட் நாட் கெட்டிங் ஜெல்லஸ் அபவுட் தெம். அதுலயும் 2 விஷயம் இருக்கு. அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. யூ ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் தெம். அவங்க என்ன பண்ணனால அவங்க அங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அத நீங்க பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் பி ஆல்சோ தேர். நீங்களும் அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. நம்ம மோட்டிவேஷன் கைய விட்டு போறதுக்கு காரணமே, உங்களுடைய கோல் ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா? அண்ட் நீங்க அந்த கோலுக்கு ரீச் பண்ண வேண்டிய பாத் நீங்க போட்டிருப்பீங்க இல்லையா? இதெல்லாம் பண்ணா நான் அதெல்லாம் போய் ரீச் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டிருக்கிற வழி மைட் பி ராங். கரெக்ட்டா? மேபி யுவர் பிளானிங் இஸ் ராங். நீங்க நெனைச்ச மாரி பிளான் பண்ணல. யூ ஹேவ் அ சக்சஸ் பிளான். இதுதான் என்னோட டெஸ்டினேஷன் சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட்டா? அத ரீச் பண்றதுக்கு தி பாத் அண்ட் தி ஐடியாலஜி டு ஹவ் டு ரீச் தட் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஓகேவா? அண்ட் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஸ்மால் வின்ஸ். வி ஹேவ் டு செலிப்ரேட் தி ஸ்மால் வின்ஸ். இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆக போறோம் அப்படின்னா, ட்ரெயின்ல போகும்போது ஒரு 10 ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டேஷன் முடிஞ்சிச்சுன்னா, இன்னும் 9 ஸ்டேஷன் தான். 5 முடிஞ்சிடுச்சுன்னா, இன்னும் 5 ஸ்டேஷன் தான் அப்படின்ட்டு. இப்போ கெரியர்ல நீ வந்துட்டு ஒரு மேனேஜர் பொசிஷனோ, இல்ல வந்துட்டு ஒரு சுப்பீரியர் லெவலோ ஆகணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் ட்ரை டு டெவலப் அ ஸ்கில் செட். கரெக்ட்டா? எனக்கு வந்துட்டு இப்போ ஜாவா தெரியணும், சி ப்ளஸ் ப்ளஸ் தெரியணும், ஆர் ஐ ஹேவ் டு லேர்ன் சம்திங் ரிலேட்டட் டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரிஞ்சா தான் இப்போ வந்துட்டு சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னா, அதோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயம் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ ஐ அம் லேர்னிங் சம்திங் ரிலேட்டட் டு ஏஐ அப்படின்னா, ஐ அம் வாண்ட் டு செலிப்ரேட் இட். ஓகே. ஏஐ பத்தி நான் கத்துக்கிட்டேன். யூ ஹேவ் டு ஜஸ்ட் செலிப்ரேட் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள். ஓகே. நான் வந்துட்டு
என்னோட மேனேஜரல் பொசிஷனுக்காக ஒரு கோர்ஸை நான் முடிச்சிட்டேன். வெரி குட். ஸோ வி ஆர் இன் த ரைட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணாதான் உங்களால் அந்த கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ யூ ஹவ் டு திங்க் தி கன்சிஸ்டன்சி கிரியேட்ஸ் தி கான்ஃபிடென்ஸ். இப்போ கண்டினியூஸாக ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா யூ வில் பி கான்ஃபிடென்ட். தைரியமாக அதை வந்துட்டு அதை பற்றி ரிலேட்டடாக என்ன கேள்விகள் கேட்டாலும் உங்களால் தைரியமாக பதில் சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடாக என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன கேள்வி கேட்டாலும் அவரால் அதை சொல்ல முடியும். பிகாஸ் அவங்க ஃப்ரம் த ஜெனட்டிக்கலி தே ஆர் டூயிங் பிஸ்னஸ். அவங்கக்கிட்ட போய் ஒர்க்கை பற்றி கேளுங்க, தே வில் நெவர் நோ தட். என்கிட்ட வந்து பிஸ்னஸ் பற்றி கேளுங்க, தே வில் நெவர் நோ தட். ஸோ தட்ஸ் ஹவு தி ஐடியாலஜி பிகின்ஸ். The consistency always creates the confidence inside you. That confidence doesn't come in overnight. Again, the path, the way to reach that confidence is also matter. The consistency, the discipline to reach that. அதெல்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். யூ டோன்ட் கெட் மோட்டிவேஷன், யூ ஹேவ் டு ஜெனரேட் இட். அந்த ஹங்கர் இருக்கணும் மனசுக்குள்ளே. ஓகே, நான் இதை வந்து ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு ஹேவ் டு பி ஹங்கர். எனக்கு அது ரொம்ப வந்து பசியை கொடுக்கணும். இப்போ என்னால் அதை நினைக்காம தூங்க முடியாது, என்னால் அதை வந்து யோசிக்காமல் என்னால் இருக்க முடியாது, அது ரிலேட்டடாக ஒரு விஷயம் நான் இன்றைக்கி பண்ணலைன்னா என்னால் தூங்க முடியாதுன்னு யூ ஷுட் ஹாவ் தட் ஹங்கர். மனசுக்குள்ளே அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும். இது பண்ணாதான் என்னால் அதை ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹங்கர் இருந்தால் மட்டும்தான் யூ வில் ஸ்டார்ட் த ஆக்ஷன் அண்ட் யூ வில் நெவர் ஃபீல் தி லோ. ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரு வழியில் நடந்து போகிறப்போ வி வில் பி ஃபேஸிங் மெனி அப்டக்கிள்ஸ். ஒரு அப்டக்கிளும் இஸ் அ லெசன். எல்லா அப்டக்கிளும் வந்துட்டு உங்களை கீழே தள்ளி போட்டு மிதித்து ஏறி போகும். எந்திரிச்சு மறுபடியும் அந்த டெஸ்டினேஷன் நோக்கி போகிறது தான் டாஸ்க். அந்த டாஸ்க் மிஸ் ஆகும்போது தான் த மோட்டிவேஷன் வில் லூஸ் இட்ஸ் ஹோப். அப்போ தான் த ஹங்கர், அந்த அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகணுன்றக்க ஹங்கர் தான் உங்களை வந்துட்டு மோட்டிவேஷனை வந்துட்டு கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? அண்ட் இந்த மோட்டிவேஷன் கூட ஒரு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. கரெக்டாக? ஒரு மொபைல் பேட்டரியாக இருக்கட்டும், அதை ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணால் தான் அந்த பேட்டரி நல்லாயிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், ஜேர்னல்ஸாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் பீப்புளோட இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்கட்டும், டெய்லி ரிமைண்டர்ஸ் வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் அஃபர்மேட் பண்ணிக்கிறது, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. ஆம் ஐ இன் தி ரைட் ட்ராக் ஆர் ஆம் ஐ டூயிங் இன் தி ப்ராப்பர் வே? நான் எதாவது எனக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கணுமா? த வே ஐ எம் டூயிங் இஸ் நாட் சஃபிஷியன்ட் எனஃப்னு எங்களுக்கே நம்மளுக்கு தெரியணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்டேஸ் தேர். இப்போது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டில் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது இருக்கிற மோட்டிவேஷன் ஒரு வாரத்துலேயோ ஒரு 10 நாள்லேயோ ஒரு மாதத்துலையோ 2 மாதத்தில் போயிடும். கரெக்டாக? அதை வந்துட்டு ரீஃப்யூல் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், இன்ஸ்பைரிங் ஜேர்னல்ஸ், பாசிட்டிவ் பீப்புளோட ரியாக்ஷன், அவங்க கூட இருக்கும்போது இருக்கிற சப்போர்ட்ஸ், அவங்கெல்லாம் இருக்கும்போது தான் இட் வில் ரீஃப்யூவல் யுவர் மோட்டிவேஷன். உங்களுக்கு அந்த ஹங்கரை இன்னும் அதிகப்படுத்தும். கரெக்டாக? யூ ஹேவ் டு பி எம்பவர்ட் டு அவேர் ஆஃப் தி மோட்டிவேஷன்ஸ். கரெக்டாக? ஷுட் பி ஓகே. லோ டேஸ் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ண போகிறோம், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆக போகிறோம் அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் பி சம் லோ டேஸ். ஒரு சில லோ டேஸை தாண்டி போகும்போது யூ ஷுட் பி கன்ஃபார்ம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ லெசன், ஜஸ்ட் ரைட் இட் டவுன். ஓகே, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஐ ஃபால், நான் விழுந்துட்டேன், அதில் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அப்போ இன்னொரு தடவை இந்த மாதிரி ப்ராப்ளமை நான் ஃபேஸ் பண்ணுறப்போ ஐ ஷுட் நெவர் ஃபால் அப்படின்றத நீங்கள் மோட்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ வில் ஹாவ் தி பர்பஸ் டு பி ட்ரிவன் லிவிங். ஓகே, அந்த ட்ரிவன் லிவிங் இருந்தால் மட்டும்தான். ஆல்வேஸ் ஐ யூஸ் டு சே, ஆல்வேஸ் இன் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி எபிசோட், நம்மளுடைய மேஜர் எபிசோட்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம டீசெண்டாக பேசுகிற இன்னொரு விஷயம்னா தி பாத். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் தி பாத். நீங்கள் போகிற வழியை நம்பணும். அது கரெக்டாக பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் நம்புவீங்க. ஓகேவா? இனிமேல் மோட்டிவேஷன் கேட்குறதுக்கு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் தான் உங்கள் மைண்டுக்கு தைரியமாக ட்ரெயின் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்ட் ஸ்மால், ஆக்ட் டெய்லி. சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி டெய்லி உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. அண்ட் ஹே, ஓகே, அண்ட் இஃப் திஸ் எபிசோட் கிவ்ஸ் யூ த லிட்டில் நட்ஜ், ஒரு மாதிரி பஞ்ச் மாதிரி அப்படி இருந்ததுன்னா ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டக் இன் ஸ்னூஸ் மோட். தூக்கத்திலே அப்படியே ஒரு மந்தமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தியா, நமக்கு கிடைச்ச ஸ்பார்க் அவங்களுக்கும் ஒரு லைட் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா திங்ஸ் அண்ட் தாட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய எனர்ஜியான எபிசோட்ஸ் வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணுங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.